வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இன்னும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. வெயில் காலனாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த தர்பூசணி தான். இந்த தர்பூசணியை சாப்பிட்டுக்கிட்டு அதோட தோடு வச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் தான் பண்ண போறோம். இந்த தோடை தயவு செஞ்சு யாரும் தூக்கி போட்டுறாதீங்க. சூப்பரான ஒரு பச்சடி இதில் பண்ணி காமிக்க போறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ போடுறது எல்லாமே ஈஸியா சமைக்கிறது, குயிக்கா முடிகிறது, காசு எதுவும் பெருசாக செலவு பண்ணாம அந்த மாதிரி தான் வீடியோஸ் போட்டிருப்போம். அதை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சதை பற்று அதிகமாகவே இருக்குது. அதனால இந்த மேல் தோலை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் மாதிரியே சூப்பராக இருக்கும். இதை அழகாக தோல் சீவி எடுத்துட்டு நல்லா கழுகி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ, ஒரு பழம் சாப்பிட்டுட்டு இந்த அளவு அழகாக எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் அதோட சதையோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இதை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக கழுகி அரிஞ்சு வச்ச பிறகும் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதை இன்னும் ஒரு ட்ரையாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். உப்பு மட்டும் இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதுக்கு மட்டும்தான் நமக்கு அடுப்பு தேவை. இதுக்கு மேலே அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வாங்க என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு பார்க்கலாம். தேங்காய் 1/2 கப், ஜீரகம் 2 ஸ்பூன், கடுகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, 2 பெரிய பச்சை மிளகு, 4 பல் பூண்டு. இவ்வளவுதான் அந்த மசாலா தேவையான பொருட்கள். இதை எல்லாமே அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி வச்சதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருள்ல இருந்து இவ்வளோ ஒரு அழகான டேஸ்டான ஒரு கூட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. இந்த வேக வச்ச இதில் இருந்து வடித்து தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கனால உப்பு வந்து நீங்கள் லைட்டாக பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இவ்வளவுதான். இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. தயிர் மட்டும் லாஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தயிர் மட்டும் விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் உப்பு தேவை இருக்குன்னு, ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வேக வச்சுருக்கனால உப்பு தேவை இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த தயிர், அந்த மசாலா, இந்த எல்லாமே கோட் ஆகுற மாதிரி சூப்பராக ஒரு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே யமியாக டேஸ்டான ஒரு காசு செலவு பண்ணாமல் ஈஸியாக ஒரு சமையல் செஞ்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாடா பாய்.